கே. நட்ராஜ் என்பவர் ஒரு இந்திய நடிகர், இயக்குனர். இவர் முதன்மையாக தமிழ் மொழி திரைப்படங்கள் மற்றும் தொடர்களில் பணியாற்றியுள்ளார். இவர் பிறப்பு 30 நவம்பர் 1949. இவர் செய்யும் தொழில் இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர். இவர் திரைப்படத்துறை வட்டாரத்தில் இவர் நடிகர் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பராக பிரபலமானவர். இவரது மகள் ரஜினி நடிகர் விஷ்ணு விஷாலை மணந்தார். 2011 முதல் 2018 வரை திருமண வாழ்க்கை நீடித்தது. தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணியும் எழுத்தாளர் தூயவனும் டச்டு பை லவ் என்ற படத்தை பார்த்தனர். அதில் எல்விஸ் பிரெஸ்லி ஒரு திரைப்பட விழாவில் சிறப்பு தோற்றத்தில் தோன்றினார். அப்படம் இவர்களை தமிழில் அதேபோன்று ஒரு கதையை படமாக்கும் ஆர்வத்தை தூண்டியது. தூயவன் ஒரு மாதத்திற்குள் திரைக்கதையை எழுதி முடித்தார். அவர் மறைந்த எம்ஜிஆரை கதாநாயகன் நடிக்க வைக்க விரும்பினார். ஆனால் அது முடியவில்லை. தேவர் படங்களில் உதவி இயக்குநர்களை உருவாக பணிபுரிந்த கே. நட்ராஜிடம் தூயவன் கதையை சொன்னார். கே. நட்ராஜ் அந்த படத்தில் பணியாற்ற ஒப்புக்கொண்டுள்ளார். ரஜினி அந்த படத்தில் சிறப்பு இடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். படத்திற்கு அன்புள்ள ரஜினிகாந்த் என்று பெயர் சூட்டினார். ரஜினி படத்தில் நடிக்க முதலில் 6 நாட்கள் ஒதுக்கியுள்ளார். பின்னர் படம் நன்றாக வர வேண்டும் என்று விரும்பியதால் 10 நாட்களுக்கு நீடித்தது. இந்த படம் முழுக்க 300 மாணவர்கள் படிக்கும் ஒரு பள்ளியில் படமாக்கப்பட்டது. நடிகை லதாவின் சகோதரனும் நடிகை ஸ்ரீபிரேமின் கணவருமான ராஜ்குமார் சேதுபதி அம்பிகாவின் கணவராக ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். மீனா முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றில் தோன்றியுள்ளார். 1984 ஆகஸ்ட் 3 அன்று தி இந்து இயக்குநராக அறிமுகமான நட்ராஜ் அனாதை பிள்ளைகளை நடித்த 6 பிள்ளைகளின் நடிப்பை இதயத்திற்கு நெருக்கமாக கையாண்டதுக்காக பாராட்டுகளுக்கு தகுதியானவர் என்று கூறி பாபுவின் படப்பிடிப்பு காட்சிகளை அலங்கரித்தது. ரஜினிகாந்தின் திரைப்படக் கல்லூரி நண்பரும் அன்புள்ள ரஜினிகாந்த் இயக்குனருமான கே. நட்ராஜ் அண்ணாமலையில் உதவி இயக்குநராக பணிபுரிய ரஜினி அணுகினார். அதற்கு நட்ராஜ் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். பின்னர் ரஜினி தனது நண்பர்களை அணுகி அவர்களுக்காக ஒரு படம் தயாரிக்க விரும்புவதாக அறிவித்துள்ளார். வள்ளி படத்தின் கதையை ரஜினியே எழுதியுள்ளார். பிரியாராமன் கதாநாயகி அறிமுகமானார். இந்த படத்தில் இர்ஷும் சஞ்சயும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரஜினிக்கு சிறப்பு தோட்டத்தில் நடிக்க ஆர்வமில்லை. ஆனால் அவரது நண்பர்களின் ஒரு உருவத்தால் அவர் சிறிய வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார்.